வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 388 அதிகரிப்பு. 22 ஜேசிபி இயந்திரங்களுடன் முழு வீச்சில் தொடரும் மீட்புப் பணிகள். வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் 16 கிலோமீட்டர் பயணம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது கதறிய மக்கள், பதற வைக்கும் கடைசி நிமிட ஆடியோ. നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണേ ദൈവമേ. ഞങ്ങള് 3-4 കൊഞ്ചു മനുഷ്യര് എല്ലായിടത്തും വെള്ളം കയറി ഞങ്ങൾ പേരയുടെ മണ്ടയ്ക്ക് നിൽക്കുവാ. മുണ്ടക്കായി അമ്പലക്കുന്ന് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ അവിടുന്ന് ഇപ്പോൾ കുറെ ആൾക്കാർ രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ട്. എന്താ സ്ഥിതിയൊന്നും അറിയില്ല. കറണ്ടും ഇല്ല, കറണ്ടിന്റെ അല്ല, ലൈനൊക്കെ പൊട്ടിച്ചാടിയിരിക്കുകയാണ്. ഞങ്ങളിവിടെ വെള്ളത്തിൽ കുടുങ്ങി നിൽക്കുകയാണ്. ആരെങ്കിലും ഞങ്ങൾ രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചെയ്യണേ. சூரல்மலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது யானை கூட்டத்திடம் பேத்தியுடன் சிக்கிய பாட்டி. வேண்டிக் கொண்டதால் கண்ணீர் வடித்த யானைகள் எதுவும் செய்யவில்லை என பாட்டி நெகிழ்ச்சி. பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 6,58,000 ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் நகராட்சி ஆணையரிடம் விசாரணை. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு வினாடிக்கு 90,000 கனஅடியாக குறைப்பு. நீர்வரத்து குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. இலங்கை கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடல் ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டது. காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். வந்தே பாரத் மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் தொடங்கியது. ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், அரக்கோணம் வழியாக காட்பாடி வரை இயக்கம். தீரன் சின்னமலையின் நினைவு நாள். சென்னையில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலம். காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜை நடத்திய பின் தாலி மாற்றிக்கொண்ட புதுமண தம்பதியர். ஆடிப்பெருக்கு தினத்தில் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 51,600 ரூபாய்க்கு விற்பனை. புத்தம் புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2,450 ரூபாயும், பொது ரக நெல் குவிண்டாலுக்கு 2,405 ரூபாயும் வழங்கப்படும். பாரிஸ் ஒலிம்பிக் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். ஏற்கனவே 2 பதக்கங்கள் வென்ற நிலையில் மேலும் ஒரு பதக்கம் வெல்ல வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டனில் அரையிறுதிக்கு முன்னேறினார் லக்ஷயா சென். 52 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஆடவர் ஹாக்கி அணியும் காலிறுதிக்கு தகுதி. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தேர்வானார் இந்திய வம்சாவளியின் கமலா ஹாரிஸ். பெருமையாக கருதுவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ககன்யான் திட்டத்தில் பயிற்சி பெற்று வரும் 2 இந்தியர்கள் விண்வெளி செல்ல தேர்வு. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான ஆக்சியம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க உள்ளனர். சென்னை கிண்டியில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது இந்த இயற்கை பூங்காவில்? புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கூடிய இந்த இயற்கை பூங்கா குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கு? சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா தற்பொழுது புனரமைக்கப்பட்டு ஏறக்குறைய 30 கோடி ரூபாய் செலவுல புனரமைக்கப்பட்டுள்ளது. அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். அதன் பின்னர் ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அவரோடு துறை சார்ந்த அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டவர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வன விலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதியில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடைபெறுகிறது. அதே போல வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தையும் திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்பாடுகள் வசதிகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக தற்பொழுது பார்வையிடுகிறார். ஏறக்குறைய இந்த கிண்டி சிறுவர் பூங்கா தற்பொழுது 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி இயற்கை பூங்காவாக சிறுவர் இயற்கை பூங்காவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பலம். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. நிலச்சரிவின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்ற பாட்டிக்கும் பேத்திக்கும் பாதுகாப்பாக 3 யானைகள் நின்ற நெகிழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. யார் அவர்கள்? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சூரல்மலையைச் சேர்ந்த சுஜாதாவும் அவரின் பேத்தி மிருதுலாவும் கடந்த 30ஆம் தேதி வழக்கம் போல தங்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அன்று இரவு பலத்த மழை காரணமாக தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்தது. தண்ணீர் புகுந்ததால் காப்பாற்றும்படி தனது பேத்தி அழுகுரல் கேட்டதும் பேத்தியை கையில் பிடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய சில நொடிகளில் சுஜாதாவின் வீடு இடிந்து தரைமட்டமானது. அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை நோக்கி சென்றபோது அந்த குடியிருப்பும் இடிந்து விழுந்துள்ளது. திரும்பும் திசையெல்லாம் மழையும் சகதியும் மரக்கிளைகளுமாக இருந்த அந்த இரவில் எங்கே கால் வைக்கிறோம் என தெரியாமல் இருவரும் நடந்து மேடான பகுதியை நோக்கி சென்றனர். சூரல் மலையிலிருந்து உயரமான பகுதியை நோக்கி சுஜாதாவும் அவரின் பேத்தி மிருதுலாவும் நடந்து சென்று காஃபி தோட்டம் ஒன்றில் தஞ்சம் புகுந்தனர். சில நிமிடங்களில் தாங்கள் நடந்து வந்த பகுதிகளில் வெள்ளமும் சகதியும் பெருக்கெடுத்தது. தொடர்ந்து முன்னேறிய சுஜாதாவிற்கும் அவரின் பேத்திக்கும் காத்திருந்தது அதிர்ச்சி. தங்களுக்கு மிக அருகிலேயே 3 யானைகள் நின்றிருந்தன. அதனை கண்டு அதிர்ந்த சந்தித்துள்ளதாகவும் தங்களை தாக்க வேண்டாம் என யானைகளிடம் கெஞ்சியதாக பாட்டி தெரிவித்துள்ளார். தனது உணர்வுகளை புரிந்து கொண்ட யானைகள் கண்ணீருடன் காதை அசைத்தபடி நின்றிருந்ததாக பாட்டி நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். சுற்றிலும் இருள் சூழ்ந்த பகுதியில் உதவி கேட்டு யானையிடம் மன்றாடிய பாட்டியும் பேத்தியையும் யானை கூட்டம் எதுவும் செய்யாமல் பாதுகாப்பாக நின்றன. காலை 6 மணிக்கு வெளிச்சம் வரும் வரையில் அரணாக நின்ற யானை கூட்டம் மீட்பு பணியினர் வந்ததும் அங்கிருந்து விலகி சென்று விட்டது. நிலச்சரிவில் சிக்கி தப்பி வந்தபோது காயமடைந்த பாட்டி சுஜாதாவும் அவரது பேத்தியும் தற்போது மேப்பாடியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.